ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. நம்மளுடைய உடனே ஊனக்கூடாது. அவன் இல்லாத குறையும் இவன் தீர்த்து வைப்பான். வெயிட் பண்ணு, ஓகேவா? அவன் ஏன் சொல்கிறான் தெரியுங்களா? நான் தெரியாதனமாக வாயை விட்டுட்டேன். இருடா உனக்கு சிக்கன் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அதான் ஊன்றான். லியோ சிக்கன் வேணுமா உனக்கு? அப்படியே கவனிக்கிறது. சிக்கன் வேணுமா? வாலாட்டக்கூடாது. செஞ்சு தரேன், வெயிட் பண்ணு செஞ்சு தரேன். நம்ம வீட்டில் வந்துட்டு ஐயோடோ ஓகேடா செஞ்சு தரேன், நான் உனக்கு தான்டா. அது பேர மம்மி பேர் உனக்கு முட்டைலாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். முட்டை வாங்கிட்டு வந்துருக்க பத்தியா? இரு சிக்கன் இருக்கு தரேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் தடபுடல் சமையல் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என் கையால் பிரியாணி சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து எப்படி வேணாலும் அந்த பசங்க வச்சுக்கலாம். ஆண்டி வந்து சோறு போட்டு அடிக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். செல்லக்குட்டி உனக்கு சிக்கன் செஞ்சு தரேன் மம்மி, சிக்கன் செஞ்சு தரேன், ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு சீரக சம்பா அரிசி ஆர்டர் போட்டிருக்கேன். லியோக்கு முட்டை போட்டிருக்கேன் மம்மி, அப்புறம் சிக்கன் போட்டிருக்கேன், அப்புறம் ஃபிஷ்ஷு போட்டிருக்கேன், ஓகேவா? என்ன தேவையோ அதை மட்டும் லைட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். ஜிஆர்பி நெய், ஓகே. இன்னைக்கு வந்து அதுதான் நான் வந்து இன்னைக்கு மெல்லமாக பொறுமையாக உட்காந்து அப்படியே கட் பண்ணி அப்படி ஏற்றி இறக்குறதுக்குள்ளே பசங்க வந்துடுவாங்க. சாயந்தரமாக தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் பொறுமையாக நிதானமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சமைச்சு வச்சுட்டு பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்த்தீங்களா, சிக்கனு ஃபிஷ்ஷு எல்லாமே வந்துருச்சு. ஓகே, ரைட். ஓகேங்களா? என்ன பார்க்குற? உனக்கு தான், ஓகேவா? இல்லை உனக்கும் தரேன். ஓகே. 8 பேர் வராங்களாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனா. மம்மி அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. மன்னிச்சுக்கோச்சோ, எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்ய தெரியாது, ஆனால் வேறு ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்னேன். நீ என்ன சமைச்சாலும் சாப்பிடுவாங்க மம்மி அப்படின்னா. வெரி குட், பார்ப்போம். அந்த தம்பிக்கு என்னன்னு இன்னும் நான் டிசைடே பண்ணலை. சரி, யோசிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின், 8 பேருக்கு செய்யறதுக்கு உனக்கு பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் இருக்கா அப்படின்னா. யாரை பார்த்து நீ என்ன கேள்விடா கேட்குற அப்படி சொல்லிட்டு, பாத்திரம் இருக்காவா? சைஸ் வாரியாக வச்சுருக்கேன். என்ன ஒன்று அஸ்வின் கண்ணில் காட்டாமல் வச்சுருக்கேன். ஏன்னா வர பேச்சுலர் குக்கிங்கில் சாமான்லாம் செம்மையாக அடி வாங்குது. அப்படியே நான்லாம் அந்த மாதிரி என் பாத்திரத்தை அடிச்சதே கிடையாது. ஷார்ட் டைமில் அஸ்வின் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே கோட்டிங்கே வந்து கிழிஞ்சி போகுது. அந்த அளவுக்கு வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் கிடையாது. பசங்க தான் யாரோ பயங்கரமாக கிண்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரிங்க, நான் சமைச்சிட்டு வரேன். பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியில் ஒரு சின்ன மாற்றம். சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. நடுவில் வந்து ரெசிபி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிட்டோம். இங்கே பேலன்ஸ் மசாலா சலசலன்னு கொதிக்குது. அரிசி போட்டாச்சு, சிக்கனும் போட்டாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. டாய் இவன் ஒருத்தன்டா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்டா. தம் போட்டு இறக்கணும், ஓகேவா? முடிச்சுட்டு பிரியாணி ரெடி. நான் நினச்ச மாதிரியே செம்மையாக வந்துருக்குங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். பசங்க சாப்பிட்ற சாப்பாடு சும்மா சூப்பராக வரணும். யாருமே வந்து நல்லா இல்லை, காரம் அந்த மாதிரிலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்றனால பார்த்து சமைச்சேன். அல்டிமேட்டாக வந்துச்சு பிரியாணி. காட்டவா? பாருங்க. சரி, இங்கே பாருங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபிஷ் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, முட்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை எடுத்து சிக்கன் குழம்புல போட போகிறேன். அப்புறம் வந்து மெனு மாற்றிட்டேன். சிக்கன் குழம்பும் வச்சுருக்கேன், ஓகேவா? நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். சுட சுட தக்காளி ரசம் வைத்திருக்கிறேன்.
ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அடுத்தது வேறு என்ன, ஒயிட் ரைஸு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக வருவாங்க, இன்னொரு ½ வந்துடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. எனக்கு அபுதாபியில் வேர்க்கவே இருக்காது, ஏசிலே சமையல் பண்ணா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மொத்தமொத்தா அங்கங்கே வேர்க்குதா, ஐ லவ் இட். ஏன்னா இந்த வேர்வெல்லாம் வராமல் தான் 1008 நோய் வந்து உடம்புல சேர்ந்துக்குது. கை வலிக்குது, கால் வலிக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை. நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. டேஸ்ட் ஏதாச்சும் இங்கே சுற்றி போகணும். இங்கே எங்கே வச்சேன் அந்த சொல்லிக்கிறேன். தெரியுதுடா. யார் அம்மா இல்ல யார் அம்மா யூடியூப் வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவனுக்கே ஜூம் வைக்கிறேன். பார்க்க மாட்டேன்ற ஒரே கதையா சொல்லுங்க. நீ பாட்டு போட்ட ட்ரெயினிங் ஏச்சு வச்சுக்கோயா. எனக்கு தான் கொஞ்சம் தெரியும். அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ணடா. எல்லாரோட நேமும் சொல்லுடா. மொட்டை ரவி, பட்டாசு பாலு, சாரா பாம்பு. ஏய் ஏய் இல்ல இல்ல அதெல்லாம் சிரிச்சாங்களே அதான். சொல்லு அக்கா தி பெஸ்ட். பட்டாசு. சே சே சே. ஏய் என்ன யார் ஏய் உன்னை அசிங்கமா திட்டுறான்டா அவன். சிக்கன் சாப்பிடுறியா? இங்க வா மம்மி சிக்கன் தரேன் பாரு. ஓடி ஓடி. ஏய் வாடா. பட்டாசு பாலு, கொக்கு ரவி, சாரப்பாம்பு. சாரப்பா சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக். சாரப்பாம்பா. இல்ல அப்படி இல்ல அது மட்டும் அந்த ஹீரோ பேரு கார்த்திக். எனக்கு பேர் வில்லன் பேர் அஸ்வினா. புரியல. மொட்டை ராஜேந்திரன். பட்டாசு பாலு. பட்டாசு பால் நாட்டுக்கிட்டான். பட்டாசு பால் நானு. அவனுக்கு பேசாம இதே கணின்னு வச்சிடலாம். இதே இதே சொல்லுங்க. அந்த பேருக்கு பின்னாடி இதே கண்ணி. ஓகே. இதே கணி எது சொல்றேன்னு. இதே கண்ணியா. மா தனியா இருக்குது அந்த ஜீவனுக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்குது. இல்ல இல்ல ரைட்டு. தாய்க்குள்ளமே உங்களுக்கு பேர் என்ன வைக்கணும்? அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பி. பல நாள் கனவா. அஸ்வினோட ரகசியம்லாம் இனிமே தான் ஒண்ணா வாங்க போறேன். எல்லாரும் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக. ஏதாவது அப்பத்தியா நான் தான் ஃபர்ஸ்ட் அதுல. நான் சொல்றேன். தேர்ச்சி அத நான் சொல்றேன். டேய் இருக்குடா. எல்லாருமே சமையல் பிடிச்சிருக்கு என் பையனை தவிர. நான் என்ன இல்லைன்னு சொன்னேன். ஆனா எங்கள்ட்ட காலேஜ்ல இருந்தே அம்மா சொல்ல சூப்பரா இருக்கும் சொன்னா. அப்பாடா உன்னை பெத்ததுக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணுவேன். போய் முதல்ல இப்போ கூட சொன்னா அம்மா செம்மையா சூப்பரா இருக்கும் அப்படினா. பாருங்க. லாவி அஸ்வின். எப்பவுமே சொல்லுவான் அம்மா செஞ்ச சாம்பார் சாதம் மிஸ் பண்ணுவேன், பருப்பு சாதம் மிஸ் பண்ணுவேன். எஸ் அதெல்லாம் கதறுவேன். அவன் முன்னாடி தான் அப்படி சொல்லுவான். பின்னாடி அப்ப என்ன பத்தி பெருமையா பேசுறான். பெருமையா மட்டும் தான் பேசுவான். உன்னை பெற்றெடுத்த போது கண்ட ஆடைக்கு டேய் அவனுக்கே பொறுக்கல. போடா. டேய் எங்கடா அவன் அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு ஃபிஷ் தம்பி, ஒரு ஃபிஷ்
ஒரே ஒரு fish குட்டியா. ஆ. ஒரு பாய் மட்டும் குறை சொல்லுங்க. ஓகே ஏய் கிட்ட வா. பின்னாடி வா. ரெடி ஆச்சா? ரெடி பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க